சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காலை நடைபயிற்சி மேற்கொண்ட பொழுது லேசான தலை சுற்றல் ஏற்பட்ட காரணத்தினால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தலை சுற்றலுக்கான காரணம் என்ன போன்ற பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருப்பதால் அவர் 2 நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை மூலமாக கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வழக்கம் போல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை தனது இல்லம் அருகே நடைபயிற்சி மேற்கொண்ட பொழுது ஏற்பட்ட லேசான தலை சுற்றல் காரணமாக அதற்கான காரணம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின், முதலமைச்சரின் மகன், மகள், மருமகன் மற்றும் அமைச்சர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரடியாக வருகை தந்திருக்கிறார். முதல்வரின் உடல்நிலை குறித்து கேட்டறியவும் அதே போன்று நலம் விசாரிக்கவும் வந்திருக்கிறார். மருத்துவமனை வளாகத்தை பொறுத்தளவு தற்பொழுது காவல்துறை கூடுதலாக முதல்வர் உள்ளே அனுமதிக்கப்பட்டு இருப்பதன் காரணமாக கூடுதலாக பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் இன்று கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்த அனைத்து நிகழ்வுகளும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கொளத்தூரில் இருக்கக்கூடிய சபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நேரடியாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் அடுத்தடுத்து கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தார். முதலமைச்சர் மனைவியின் அந்த புத்தக வெளியீட்டு விழாவும் இன்று மாலை திட்டமிட்டிருந்தது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அவர்களுடைய குடும்பத்தினர் முதலமைச்சரின் உடல்நிலை தொடர்பாக தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். 2 நாட்கள் அவர் முழுமையாக மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு ஓய்வு இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தற்பொழுது அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மருத்துவமனை வளாகம் முழுவதும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருப்பதன் காரணமாக காவல்துறையினர் ஒரு பக்கம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், மறுபக்கம் போக்குவரத்து போலீசார் குவிக்கப்பட்டு இங்கு வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்வதற்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.